14ஆம் வசனத்தில் ஐ எம் த குட் ஷெப்பர்ட் என்று சொல்லிவிட்டு சொல்றார், ஐ நோ மை ஓன் ஷீப். என் ஆடுகளை எனக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தையை படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கணும், பெரிய கம்ஃபர்ட். என்னன்னா, உங்களை அவருக்கு நல்லா தெரியுமா. இன்னும் ஒரு கொஞ்சம் சத்தமாக வராமேன்னு நீ என்னதான் பண்ணாலும், இன்னும் சங்கீதக்காரன் சொன்னா, என் வாயில் சொல் புறப்படுவதற்கு முன்பாகவே என் சிந்தனைகளை அறிந்திருக்கிறாராம். அந்த அளவுக்கு உங்களை அறிஞ்சிருக்காராம். ஸோ நல்ல மேய்ப்பன் சொல்றார், ஐ நோ யூ. அவர் தெரிஞ்சும் அந்த ஆடுகளை மேய்க்கிறார். அதுதாங்க நற்செய்தி. உங்களை அவ்வளோ தெரிஞ்சும், உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். மீதி ஆழங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் சொல்றார், நான் உங்க நல்ல மேய்ப்பருங்க. I know you, but I'm still your shepherd. Amen. That's very comforting. தலைமுடிக்கு கூட கணக்கு வைத்திருக்கிற தெய்வம். ஆமென். உங்க வாழ்க்கையின் எல்லா டீட்டெயிலையும் அறிந்தவர். என்ன சொல்றாங்க, உங்க வாழ்க்கையின் எல்லா டீட்டெயிலையும், கடந்த காலத்தின் டீட்டெயில்ஸ் எல்லாம் சிலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் உங்களை நேசிப்பாங்களான்னு தெரியாது. அவர் சொல்லார், நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், ஆனாலும் நான் உனக்கு நல்ல மேய்ப்பர். உங்க ஃப்ளா, உங்க தீங்கு அவருக்கு தெரியும், உங்க குற்றம் அவருக்கு தெரியும், உங்க சிந்தனையின் நினைவு அவருக்கு தெரியும், உங்க கேரக்டர்ல இருக்கிற ட்ரபிள் அவருக்கு தெரியும், உங்க ரகசியங்கள் அவருக்கு தெரியும், உங்க மறைக்கப்பட்ட வாழ்க்கையின் பங்குகள் யாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய இம்பியூர் மோட்டிவ்ஸ், உங்களுடைய பரிசுத்தம் இல்லாத லட்சியங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய மீறுதல்கள் அவருக்கு தெரியும், உங்கள் அக்கிரமங்கள் அவருக்கு, ஆமீன், குறையிற மாதிரி தெரியும், இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் உன்னை அவர் தூக்கி எறிவதில்லை, அவர் மேய்ப்பராகவே இருக்கிறார். அதாங்க இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? He doesn't abandon you. உன்னை தெரிஞ்சும் அவர் சொல்றார், நான் தான் உனக்கு நல்ல மேய்ப்பர். I do not abandon you. நான் உன்னை தூக்கி எறிவதில்லை, உன் மேய்ப்பராகவே இருப்பேன். உன்னை தெரிந்தும் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உனக்கு தியாகம் செய்து தன்னை ஆபத்தின் பாதையில தன்னை ஒப்பு கொடுத்து உன்னை வாழ வச்சு உன்னை அழகு பார்த்தாரே, அவர்தான் என்னுடைய நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. அந்த கம்பேரிசனை நீங்கள் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14. He says, I am the good shepherd. I know my sheep. என் ஆடை எனக்கு தெரியும். அப்புறம் சொல்றாரு, என் ஆடுகளுக்கு என்னையும் தெரியும். they know me. எப்படி தெரியும் என்றால் கம்பேரிசன் பாருங்க. 15ஆம் வசனத்தை கொடுக்குறாரு. just as my father knows me. எவ்வளவு பெரிய பிதாவாகிய தேவன், அவருக்கு என்ன எப்படி தெரியுமோ எனக்கு அவர் எப்படி தெரியுமோ அதே கம்பேரிசன்ல என் ஆடுகளை எனக்கு தெரியும், எனக்கு என் ஆடுகளை தெரியும்ன்றார். என்ன ஒரு அப்படின்னா நீங்க பிரிக்கப்பட முடியாதவர்களாம். ஆமென். திரித்துவத்தில் பிதாவை எனக்கு தெரியும், பிதாவுக்கு என்ன தெரியும், எங்களை 2 பேரையும் எவராலும் பிரிக்கவே முடியாதுன்னா என் ஆடுக்கு என்ன தெரியும், என் ஆடு என்ன எனக்கு என் ஆடு தெரியும், எங்களையும் யாரும் பிரிக்க முடியாது. வா, என்ன ஒரு கம்பேரிசன், என்ன ஒரு ஆழம். இது புரிந்தவர்கள் எவரும் தேவனை விட்டு விலகக்கூடாது, விலகவும் முடியாது. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? Amen. So he gives the same union between you and the shepherd, comparing it to the Father and Jesus Christ. Perfect oneness காட்டுறார். பிதாவும் குமாரனும் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டிலேயே ஒன்னஸ் யூனிட்டிலே இருந்தது போல சொல்றார், என் ஆடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், என் ஆடுகள் என்ன அறிஞ்சிருக்கு, நான் எப்பொழுதும் அவர்களோடு கூட யூனியன்ல இருக்கிறேன். கை உயர்த்தி அவருக்கு ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?